ஹாய் மக்களே, இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. அந்த துணியை துவைச்சி காய போட்டு அதை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய வேலையே எனக்கு முடிஞ்சுது. இன்றைக்கி நைட்டுக்கு என் பொண்ணு டெய்லி இட்லியும் இந்த மேரக்காய் சட்னி சொரக்காய் சட்னி இப்படியே வச்சு கொள்ளுறியலேன்னு சொல்லி என்னை திட்டுறா. அதனால் அவளுக்காண்டி ஒரு காளான் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் நைட்டுக்கு. இப்போ கிடையாது, அது செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது 7 மணி ஆயிரும். இது நேற்று டயாலிசிஸ் முடிஞ்சு வரும்போது எங்கள் ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்துக்கோங்க எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு. ஏன்னா எங்கள் அப்பா கடை வச்சுருக்கிறனால எல்லோரும் கடைக்கு வர பற்றிலாம் அப்போ மட்டும் நான் எப்போதுமே டயாலிசிஸ் முடிஞ்சாலும் சரி டெய்லியும் ஒரு 5 மணிக்கு எங்கள் அப்பா கடை வாசலில் போய் உட்காந்துருவேன். எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி கிடையாது, ஒரு காற்று அப்புறம் அப்படியே ரோட்டை அப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு படுத்துக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படி தெருவை வேடிக்கை பார்த்துட்டு வருவேன். அப்படி பார்க்கும்போது சில சமயம் டயாலிசிஸ் முடித்து கையோட இருக்கும்போது கேட்பாவ என்னாச்சுமா அப்படின்ட்டு. கிட்னி எங்கள் அம்மா மோஸ்ட்லி கிட்னி ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டாவ, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாவ. அதேமாரி எங்கள் அப்பா எப்போயாச்சும் யார்ட்டையாச்சும் சொன்னாங்கன்னா அப்புறம் எல்லோரும் வருத்தப்படுவாவோ பார்த்துக்கோங்க. சின்ன வயசாக இருக்குது, அதுலேயும் எல்லோரும் கேட்போம் உனக்கு பிள்ளை வேறு இருக்குதா அப்படின்ட்டு. பிள்ளைகள் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படி தான் ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போல மக்களே, அது சித்தாவா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு டாக்டர் மாதிரி யாரோ தெரியல, அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, ஃபைல் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாவ. அப்போது நான் போகும்போது ப்ளட்டை பார்த்துட்டு ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கிரியாட்டின் அதுக்கப்புறம் இஜிஎஃப்ஆர் அந்த ரேஞ்சை பார்த்துட்டு ரொம்ப கிட்னி ஒர்க்கே அவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்மளுக்கு ஊரறிஞ்ச விஷயமாச்சு. அப்புறம் அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னார் பார்த்துக்காங்க. அவர் ஒரு தேன் மாதிரி ஒரு இது தருவாராம். அதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து தான் எதனாலும் சாப்பிடணுமா. அதுக்கப்புறம் சொட்டு மருந்து மாதிரி கொடுப்பாராம். அதை நான் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதில் ஒவ்வொரு சொட்டு 2 சொட்டு போட்டு சாப்பாடுனாலும் பிசைஞ்சு இப்படி சாப்பிட்ற மாதிரி சொன்னார். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், திங்கினா சாப்பிடு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே சொன்னார். இந்த கிட்னி இருக்கிற இடத்து பக்கத்தில் 2 ஸ்ப்ரேயா 4 ஸ்ப்ரேவா ஏதோ 4 செட்டு ஸ்ப்ரே கொடுப்பாரா மக்களை. கிட்னிக்கு முன்பகுதி இந்த சைடும் அப்படியே அதுக்கு நேராக பின்னாடியும், இந்த சைடும் அதுக்கு நேராக பின்னாடியும் அடிக்கணுமா. இது எனக்கு முதல்ல அந்த ட்ரீட்மெண்ட் மேலே நம்பிக்கை வரணும். நம்பிக்கை அதை பண்ணும்போது தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் உன் கிட்னி ஓரளவு நார்மலாகிடும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவும் கேட்குறாங்க ஏதாவது ஆயுர்வேதிக்கா ஏதாவது இதா அப்படின்லாம் நிறைய கேட்டு பார்த்தாவா. அதெல்லாம் கிடையாது, இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னார். அது எனக்கு புரியலை பார்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு 27,000 கட்டணும். இந்த மருந்தெல்லாம் தருவாங்களாமா. அது ஸ்ப்ரே இத்தனை நாளைக்கு வரும். ஸ்ப்ரே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த 4 சைடும் 4 ஸ்ப்ரேவை அடிக்கணும். இப்படி ஸ்ப்ரேலாம் அடித்து ஒரு வருஷம் மொத்தம் 2 லட்சத்துக்கு மேலே ஆகும் டோட்டல் ட்ரீட்மெண்ட்டு. இதை அடிச்சுக்கிட்டு அந்த தேனை குடிச்சிக்கிட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் மெடிசனே கண்டுபிடிக்கலை. இப்போது என்னோடய ரேஞ்ச் இருக்குது பற்றியெல்லாம் அது ரொம்ப அதான் இஜிஎஃப்ஆர் எனக்கு 4 தான் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கிட்னி. இதுக்கு மெடிசின் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த மெடிசின் கண்டிப்பாக உனக்கு கிட்னி ரெடி பண்ணிடும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 27,000 கட்டுங்க, அப்படி அப்படியே மெடிசினுக்கு வரும். ஆனால் கிட்டத்தட்ட 2 லட்சம் வரும் அப்படின்னாவ. அப்போ நான் சொன்னேன், நான் இப்போவே என்னால் மெடிசின்லாம் செலவு பண்ண முடியல, நானே டயாலிசிஸ் காப்பீட்டில் கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னையை வேறு ஆஸ்பத்திரிக்கும் எங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாவ. அதனால் நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மக்களே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டில் போனாலும் அதுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம மனசில் தோணணும் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருப்போம், ஏதோ இதாயிரும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் நிறைய தடவை ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் பண்ண புதுசில் என் உடம்புக்கு ஒத்துக்கலையா என்னன்னு தெரில, மூச்சு திணறலில் அவ்வளோ தடவை போயிருக்கேன் பார்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டெல்லாம் மூச்சு திணறலாம் போகும்போது மூச்சு திணறல போனாலே நேராக வந்து நம்ம வந்து ஒரு நியூ பேஷண்ட்டு. அப்போ வந்து நம்மளை என்ன பண்ணுவோம்னா மூச்சு திணறல் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்க மாட்டாங்க. அது வேறு விஷயம். நான் திருப்பூர்லேருந்து மூச்சு திணறலுக்கு வந்து 2 ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணியிருக்கேன். 2 ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து என்னையை வந்து சேர்க்காமல் நீங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, டயாலிஸ் பண்ண புதுசில் மூச்சு திணறல் வரும்போது நீங்கள் அங்கிட்டே போய் டயாலிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இதை அனுப்பி விட்டாங்க. அதனால தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க சென்டரில் வந்து டயாலிஸ் பண்ணுங்கள், ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு. பண்ணலாம், பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே டயாலிஸ் பண்ண வந்துடுவோம் இப்போ 1000 ரூபாய்க்கு அப்படின்ட்டு. சப்போஸ் மேபி என்னைக்காவது ஒரு நாள் உடம்புக்கு இது ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து நம்மளை டயாலிஸ்குள்ளே விட மாட்டாவ, ஐசியூ வழியாக வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டியூப் டயாலிசர் வந்து நம்ம பண்ணுற அன்றைக்கெலாம் புதுசாக போடுவாங்க. ஒவ்வொரு சில இதிலெல்லாம் ப்ரைஸ் கம்மின்னு சொல்கிறாங்க, 900 ரூபாய்க்கே டியூப்பும் டயாலிசரும் சேர்ந்து வருது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு வந்து அந்த 900மே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதனால தான் வந்து எந்த ஹாஸ்பிட்டலையும் பார்க்காம கஷ்டப்பட்டு எல்லா வசதியும் இருக்கணும், நம்ம ஒரு அர்ஜென்ட்டுனா வந்தால் நம்மளே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணி 1 வருஷம் நான் கஷ்டப்பட்டு டயாலிஸ் பண்ணி எப்படியோ காப்பீடு வாங்கி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதான் நான் நிறைய தடவை ஐசியூவில் மூச்சு திணறல்னு போகும்போது நேராக வந்து எனக்கு டயாலிஸ்க்கு ஐசியூக்கு போக விட மாட்டாவ. அதுக்கப்புறம் பழக நேராக டயாலிஸுக்கு வந்து பண்ணுவாங்களோ. அப்போ வந்து என்னால் மூச்சு விட முடியாது, ரொம்ப அழுவேன் பார்த்துக்கோங்க. என்னால் முடியலை, நான் என்னை விட்டுருங்க போயிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து நர்ஸு வந்து இப்படியே பார்த்துட்டு, உங்களுக்கு வேலையே இல்லையா, வாரம் இப்படி தான் மூச்சு திணறல்னு வருவீங்களா, நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ஐசியூவில் கொண்டு அனுப்பி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவோம். ஐசியூனால் எனக்கு நிஜமாகவே ரொம்ப பயம். ஏன்னா இதில் கூட நம்ம பக்கத்தில் ஆட்கள் எல்லாருமே இருப்பாங்க, நம்ம சொந்தங்கள் வார்டில் கூட நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் ஐசியூவில் தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மட்டும் தனியாக இருக்கணும். நைட் ஆகுதா பகலாகுதா ஒன்றுமே தெரியாது. அதை விட எனக்கு ஐசியூவில் பிடிக்காத ஒரு விஷயம் வந்து யூரின் மோஷன் எது வந்தாலும் பெட்டை விட்டு கீழே இறங்க முடியாது. அதுக்குன்னு ஆள் வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க. அவங்க ஒரு மாதிரி இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து அப்படியே படுத்துகிட்டே வந்து அந்த அவங்க தான் நாங்கள் தான் பார்க்கணும், இதுதான் ரூல்ஸு, நீங்கள் வந்து இப்படியே போங்க, இல்லைன்னா உட்காந்து இருக்கிற மாதிரி எதையாவது எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு ஸ்டூல் மாதிரி, அதை எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் நம்மளை மாதிரி வயசுள்ளவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வயசானவங்க பெட்டில் அப்படி இது பண்ணுறது பிரச்சனை இல்லை. நம்மளை கொண்டு போய் பெட்டில் படுத்துகிட்டே இருங்க, பாத்ரூம்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த நம்ம வயசானவங்க அம்மா மாதிரி, நம்ம அம்மா பாட்டி மாதிரி ஆட்கள் வந்து நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாரின்னு சொல்லுவேன் பார்த்துக்கோங்க. அவங்க என் பொண்ணாக இருந்தால் நான் பார்க்க மாட்டேன், இதுதாம்மா ரூல்ஸு, பரவாயில்ல, இதுதான் என்னோடய வேலை, நீ வந்து கூச்சப்படாமல் இது பண்ணு. ஆனால் என்னால் முடியாது. அதுக்காண்டியே நான் வந்து அதனாலே ஐஸுக்கு பயப்படுவேன். உடனே இந்த டயாலிஸ் பண்ணும்போது மூச்சு திணறல் வந்துட்டேன், என்ன திரும்ப சொல்லுவோம், ஐஸுக்கு அனுப்பி விட்டுருவேன்னு சொல்லுவேன். அதனாலே நான் வந்து நார்மல் ஆகிற மாதிரி அப்படி மனசை சாந்தப்படுத்துவேன், கொஞ்ச நேரத்துலேயே நார்மல் ஆகிடுவேன். ஆனால் வந்து நம்ம போடுற இது தான் ரொம்ப ஹைப் ஏற்றிக்கிட்டு ஐயையோ அம்மாடி ஆத்தாடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா வந்து அது 1 மணி நேரம் ஆனாலும் நம்ம ரொம்ப மூச்சு திணறலில் டயாலிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவர் ஆனாலும் நம்மளுக்கு அடங்காத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டயாலிஸுக்கு வந்தாச்சு, இப்போ சரியாயிரம்னா 10 நிமிஷத்தில் சரியாயிரம் பார்த்துக்கோங்க. இப்படி தான். அதனால் எதுலனாலும் ஒரு நம்பிக்கை வந்து வரணும், இந்த இதை பண்ணுனா நம்ம இப்போ நார்மல் ஆயிடுவோன்னு. அதே மாதிரி அந்த டாக்டரை யாருன்னு தெரியல, எனக்கு சொன்னாங்க 2 லட்சம் ஆகும், இந்த டானிக் சொத்து மருந்து எல்லாத்தையும் குடித்தா அவங்க கிட்னி நார்மல் ஆயிரும், பழையபடி ஆயிரும்னு. ஆனால் எனக்கு தெரியும் அது வந்து பழையபடி ஆகலாம் சான்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. அதனால் எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் நான் வேண்டானே சொல்லிட்டேன் மக்களே. நேற்று வந்து ஆனால் அவர்கிட்ட பேசுகிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிட்டு, அவர் கொலவலன்னு பேசிக்கிட்டே இருக்கார். நானாக டயாலிஸ் பண்ணிவிட்டு டயர்டில் இருக்கேன், என்னையும் உட்கார வச்சு பேச வச்சு லாஸ்ட்டில் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி மக்களே, இந்த பையன் எனக்கு இன்றைக்கி டியூஷன் இல்லை, நான் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாய் சொல்லிடு.